என்னக்காச்சு? மேனேஜர் வெச்சு செஞ்சுட்டாண்டி. ஓஹோ, கதை அப்படி போதா? ஒர்க் பிரஷர் டி. சரிக்கா, நம்பிட்டேன். ஓடு கக்கா, புடிங்க சுடுது. ரேஷுல நேத்திக்கு அவன் 3வது எக்ஸ் கூட வெளியே போயிட்டு அவன் வாங்கி கொடுத்தா இன்னஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அது நான் வந்து அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லக்கூடாதாக்கா? தப்பு தானே இது. ஒரு பையன் கிட்ட ஏன் வாங்குறாளுங்க? தேவையில்லாதது. அக்கா, நீங்க ஆபீஸ் எடுத்துட்டு போறீங்களா? அந்த பேக் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி ஆபீஸ்ல மேல ஒரு பையனுக்கு கிரஷ்னு சொன்னால, ரோஹித் அண்ணா. அவனே தான். ஆக்சுவலி தம்பி மாதிரி தான். பட் இருந்தாலும் வாங்காம போனா அவனுக்கு மனசு கஷ்டமாயிடும்ல, அதான் வாங்கிட்டேன். வார்டன் இருக்கான்ல, எங்க போனா? என் ஷாலை தூக்கிட்டு போயிட்டாக்கா. அது உரி. அவளுக்கும் நம்ம நைட் வாட்ச்மேனுக்கு இது லிங்க். இந்த வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு செருப்படைஞ்சு கொடுத்துட்டான். அன்னைக்கு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்தார்ல, பிளாக் ஷர்ட் போட்டு. சிட்டி பையன். அவர் சிங்கிளா? அவனுக்கு கால் பண்ணவா? அவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கா. நம்ம 2 பேரும் ஆபீஸ் போயிடுறோம். ரேஷ்மா மட்டும் தான் வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற, ஐசி போட்டுட்டு. ஆனா கரண்ட் பில் மட்டும் ஈக்குவலா கட்டணுமா? இன்னும் ஒக்காலிக்கு செஞ்சிருன்னு சொல்ல அவள. அப்படி போய் சொல்லுக்க அவள்கிட்ட. நான் அது அவட்டெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன், மனுஷன் பேசணும் அவட்ட. கரெக்டா தான். ரேஷ்மா, கேண்டீன் சாப்பிட போறியா? 2 பேருக்கு சப்பாத்தி. இவன் நேரம் பாத்ரூம்ல இருந்திருக்காக்கா. கேட்டிருப்பாளோ? கேட்டா கேட்கட்டும், என்ன இப்ப அவளுக்கு? மிஷின்ல நம்ம துணி போட்டுருந்தேன், போய் காய வச்சுட்டு வரேன். சரிடா. முதல்ல இவ்வளவு ரூம் காலி பண்ணி வைக்கணும். இவளுக்கு அந்த ரேஷ்மா எவ்வளவோ தேவலாம். இம்சை.